Hello aspirants, good evening. So எல்லாருமே வந்து இன்னைக்கு பேப்பர் சால்வ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? Yes, so audio வந்து clear-ஆ இருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. So tell me whether the audio is clear or what. Okay, so நான் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். Okay, so everything is fine, is it? Audio clear-ஆ? People who are watching. Okay, சரி. So எல்லாருமே எப்பவுமே சைலண்டாக இருப்பாங்க. பத்ரீஷன், யா குட் ஈவினிங். சரி, ஸோ இங்கே பார்க்கலாம், நான் ஒரு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பேப்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து இந்த சக்ஸஸ் மீட் எல்லாம் பார்த்தீங்களா? மதுரை அண்ட் கோயம்புத்தூரோட சக்ஸஸ் மீட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஹவ் நாட் வாட்ச்ட் இட், ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஒன்று அவங்க லைஃப்பில் கொண்டு வராங்க. அந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்பொழுது அவங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ மதுரை, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் இப்போ சக்ஸஸ் மீட் நடந்திருக்கு. வெரி சூன் இட்ஸ் கோனா ஹேப்பன் இன் சென்னை. ஓகே, சென்னை பிரான்ச்சில் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஐ திங்க் இட் வில் பி இன் மே, ஏப்ரல் எண்ட் இல்லாட்டி மேல இருக்கும். ஸோ இன்னுமே வந்து வேறு லெவலாக நம்ம வந்து யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு வெராண்டா ரேஸ் இஸ் ரெடி. ஓகே, சரி. ஸோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் அப்படின்னும் போது லெவல் ஆஃப் எக்ஸாம் வில் பி ஈஸி டு மாடரேட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார் த டே. ஸோ இங்கே வந்து ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சைமல்டேனியஸாக சொல்லும் பொழுது நான் ஒரு சில க்ளூ கொடுத்துட்றேன். சரி, இந்த வேர்டு இது மூணுமே யூ கைஸ் ஹேவ் டு இன்டர்சேஞ்ச். சரியா? இப்போ தன்னு கொடுத்துருக்காங்க. த பக்கத்தில் எனக்கு என்ன வரணும்? ஒரு நவுன் வரணும், அப்படி தானே? த ஆர்டிக்கல் பக்கத்தில் நவுன் வரும். இப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த கொலாப்ஸ்ன்ற வேர்டு எனக்கு ப்ளூரல் வேர்பாக வரலாம், ஆர் இட் கேன் ஆல்சோ பி அ நவுன். ஓகே, இங்கே ஆஃபன்ன்றது அட்வர்ப்னு சொன்னால் இங்கே எனக்கு ஒரு வேர்ப் தேவைப்படுது. சரியா? ஓகே, அப்போ கிரெடிட்டடுன்றதை சொல்லலாம், இல்லை ப்ரொமோட்டட்னு கூட நான் சொல்லலாம். பட் டு மைக்ரேஷன் நான் சொல்லும் பொழுது the collapse of Indus Valley often credited to migration promoted by climate change or possible tectonic movements. Yes, what is the answer here? கண்டிப்பாக இந்த இடத்துல மாற்றம் கொண்டு வரணும். Do you guys agree? ஓகே, அப்போ எனக்கு வந்து பி மாறணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் போயிடும், ஏபிசியும் போயிடும். ஓகே, இப்போ பி வந்து சியோடையா இல்லை ஏயோடையா? பத்ரீஷன் ஆப்ஷன் ஏ. அதர்ஸ் ஏன்னா த பக்கத்தில் என்னால் ப்ரொமோட்டட் போட முடியாது. ப்ரொமோட்டட்னு நான் போட்டேன்னா கூட அதுவும் எனக்கு வந்து அட்ஜெக்டிவ் ஆர் வேர்போட V3 ஃபார்மாக தானே ஆயிரும். அப்போ எனக்கு எப்படி இருந்தாலும் கொலாப்ஸ் தான் முன்னாடி வரணும். அப்போ பி இங்கே, அப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். இப்போ I have to decide whether it is AC or C. Okay, so on the basis by reading only you can come to a conclusion. Appo the collapse of the Indus Valley often credited to migration promoted by climate change or possible tectonic movements. Yes, so correct da, option A da namak right an answer. C varudha? C eppadi varudhu? The collapse of Indus Valley often promoted to migration. மைக்ரேட் ஆகிறதுனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. சரியா? ஸோ அப்போ வந்து ப்ரொமோட்டட் டு மைக்ரேஷன் எப்படி சொல்லுவோம்? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஆஃபன் நமக்கு வந்துட்டு இந்த இண்டஸ் வேலி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணால் சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ ஐ அக்ரி ஆஸ் யுவர் ஆன்சர். எஸ், அடுத்து போகலாமா? செகண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து 2023 நமக்கு எக்ஸாம் வந்துச்சுல்ல, அந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான பேப்பர்ஸ். ஓகே, உபனிஷத்ஸ் ஆர் சேக்ரெட் ஹிந்து அப்படின்னு போட்டிருக்கு. த ஐடியான்னு கொடுத்துருக்கு. ஹேஸ் பக்கத்தில் V3. இப்போ என்ன பண்ணிடுவேன்னா நான் சி கான்ஸ்டன்ட் ஆக்கிடுவேன். ஓகே, ஏபிசியை நான் கான்ஸ்டன்ட் ஆக்கிடுவேன். ஓ, இதுவும் ஏபிசி தான். நன் ஆஃப் தீஸ்னா ஏபிசி வரலன்னா எனக்கு நன் ஆஃப் தீஸ் தான் என்னோட ஆன்சர். ஓகே, இப்போ I have to read and see. The Upanishads or sacred Hindu text include the idea கரெக்ட் தான். ஏன்னா the sacred the endured சொல்ல முடியாது, ஏன்னா பக்கத்தில் நவுன் இல்லை. அப்போ பியும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்.
அப்போ இந்த ஏபிசி எனக்கு கரெக்டாக வரும். ஏன்னா சியும் கான்ஸ்டன்ட் பண்ணிட்டோம், பியும் பண்ணிட்டோம். அப்போ இதான ஆன்சர். இது இல்லாமல் ஏதாவது ஒரு ஆன்சர், அதாவது இந்த 4ம் இல்லாமல் ஒரு ஆன்சர் இருந்துருந்துச்சுன்னா இது ஆன்சர். இப்போ நன் ஆஃப் தீஸ்க்கும் நோ கரெக்ஷன் ரிக்வயர்டுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கியா? ஓகே, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நோ கரெக்ஷன் ரிக்வயர்டுன்றதுக்கு ஏபிசின்றது ஆன்சர். நன் ஆஃப் தீஸ்னு என்ன அர்த்தம்னா இங்கே கொடுத்துருக்க 4மே எனக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஆப்ஷன் இ தான் ஆன்சர்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? Did you guys understand? Okay, so அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் இருக்குது, பில்ட் இருக்குது, மேசிவ் இருக்குது. சரியா? இப்போ 2 பக்கத்தில் எனக்கு V1 வரணும். ஓகே, 2 மொபிலைஸ் இருக்கலாம், 2 பில்ட் இருக்கலாம், மேசிவ் வராது. அப்போ இங்கே பி வர்றது ஃபஸ்ட்டு தப்பு. ஓகே, சரி, அப்போது இது ரெண்டுத்தில் நமக்கு ஆன்சராக வரலன்னா நன் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். அப்போது Egyptians, the Chinese were able to, இங்கேயும் 2 கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, to mobilize populations, to build populations, to mobilize massive. இங்கே எனக்கு adjective தேவையில்ல. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நான் கிராமட்டிக்கலாக போகிறேன், கான்டெக்சுவலாக போகல. 2 பக்கத்தில் எனக்கு V1 தேவையா? ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி எனக்கு adjective தேவை. இப்போ நான் பி தான் கடைசியில் முடியும். கரெக்டாக? அடுத்து இங்கேயும் எனக்கு V1 வரணும், இங்கேயும் எனக்கு V1 வரணும். சரியா? இப்போ இது ரெண்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏசியா சி ஏவா, அதான் என்னுடைய ஆன்சரை நான் டிசைட் பண்ணேன். ஓகே, சரி. ஸோ படித்து தான் பார்க்க முடியும். able to build population to mobilize massive infrastructure. Correct. Option B. Yes, I think you guys have answered before me. Okay. Session at the beginning la irukka. Sure. Next question polam. Fourth question. Question number 4. Question number 4. Question number 4. Let me answer. Okay. Did do verbs helping verb வந்தா இங்கே எனக்கு V1 வரணும். அப்போ ஏல ஆரம்பிக்காது. சரியா? இப்போது என்ன 2 தான் வச்சுருக்கேன். பி எங்கே? ஓ, யூஸ்டு வராது. யூஸ்டு ஹெல்பிங் verb தான். பட் ஹெல்பிங் verb she is used to சொல்லலாம். அப்போ வராதுல. டெவலப், அப்போ சி தான் ஸ்டார்டிங். ரைட்டிங் சிஸ்டம். இன்ஸ்டெட் தே பக்கத்தில் எனக்கு ப்ளூரல் verb வரணும்ல. தே யூஸ்ட், அப்போ verb தான் வரும், சிம்பிள்ஸ் வராதுல்ல. பிக்சர்ஸ் வந்தால் சிம்பிள்ஸ் வரும். சூப்பர். ஏன்னா வந்து எனக்கு பேரலிசம், ஆண்டுக்கு பக்கத்தில் பேரலிசம். அப்போ ஏ கடைசியில் வந்துடணும். பி வந்து இங்கே பி இல்லை, சி இங்கே வரணும். சி இங்கே வந்துடணும், ஏ கடைசியில்னா சி தான் ஆன்சர். ஓகே, குட். ஃபஸ்ட்டு லீடி ஹேமவர்ஷினி போட்டிருக்காங்க. யா, குட் ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போட்டா. ஓகே, 5th one பார்க்கலாமா? ஓகே, 5th one. சூப்பர்யா. இங்கே இருக்க க்ளூ பாருங்களேன், ஆன் இருக்குது. அப்போ எனக்கு சயின்ஸ் வராது. அப்போ நான் பிஏ மாற்றியே ஆகணுமா? 2 ஆப்ஷன் போயிடுச்சு. ஆன் பக்கத்தில் எனக்கு வவல் வேர்டு வரணும். ஸ்டடியும் வராது. அப்போ எப்பிக் தான் வரும். அப்போ எப்பிக் வந்து செகண்ட் வேர்டாக வரணும்னா ஏ வந்து எனக்கு நன் ஆஃப் தீஸா? 5th one. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து த வார்னிங் சைன்ஸ், ஏன்னா திஸ் இஸ் அன் அட்வர்ப். ஓகே, இங்கே எனக்கு வார்னிங், இங்கே ஒரு நவுன் வரணும். அந்த நவுன் இந்த சைன்ஸ் தான். ஓகே, ஆஃப் ஆன் இருக்கனால இங்கே எனக்கு ஒரு பபிள் வேர்டு வரணும். அதனால் நான் எப்பிக்குன்னு போட்டேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? பிஏ. ஓகே, பிஏ. The warning signs of an epic financial crisis were blinking. Were blinking verb. ஏன்னா adverb verb தானே சொல்லணுமே அப்படின்னு முழிக்கிறேன். ஓகே, so this will be the right answer. ஈ தான், ஆனால் ஏன் வரும்? பத்ரீஷன் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, none of these எப்போ மேம் இந்த கொஷனில் யூஸ் பண்ணணும்
அது நான் இப்போ அதை தான் கம்பேர் பண்ணேயா. நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்னா எனக்கு இந்த ஏபிசி வரும். ஆனால் அவங்க நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்காங்க. நன் ஆஃப் தீஸ்னால் எப்போவுமே நமக்கு வர ஒரு ஆன்சர் தான் கரெக்டுன்னு சொல்கிறது நன் ஆஃப் தீஸ் கிடையாது. இப்போ இந்த 4 ஆன்சருமே எனக்கு வரலன்ற பட்சத்தில் தான் இதை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் போயிட்டு இதை கண்டுபிடிச்சி வச்சுட்டு நன் ஆஃப் தீஸ்ன்னு போடக்கூடாது. இங்கே 4ல் 1 எனக்கு கரெக்டாகவும் வரும், இதுவும் கரெக்டாகவும் வரும்னா இந்த 4ல் தான் ஒரு ஆன்சரை பிக் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த மெனி பீப்புள் ஹாவ் திஸ் கன்ஃபியூஷன். நான் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு 12 10s பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ பேசிக்ஸ் 12 10s மட்டும் இல்லையா, பேசிக்ஸ் ஆஃப் கிராமர் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் முடிச்சுட்டு வரணும். ஓகே, இங்கே பாருங்கள், நான் இதுக்கு ப்ரீவியஸ் கொஷின்லேயே அதை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஓகே, இந்த மாதிரி விஷயத்த. ஓகே, ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து காலம்னு ஒரு கொஷின் இருக்குது. காலம் பி, சரியா? இந்த பக்கம் இருக்கிற சென்டென்ஸை இந்த பக்கம் இருக்கிற இந்த பக்கம் ஒரு ஃப்ரேஸ், இந்த பக்கம் ஒரு ஃப்ரேஸ், யூ ஹாவ் டு கனெக்ட். இப்போது ABCDEFன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சென்டென்ஸை இதோட கனெக்ட் பண்ணும் பொழுது ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, ஒன்லி B and D follows, அதாவது இது ரெண்டும் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். செகண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா B and Cன்ற பாருங்க, B and E, அதுக்கப்புறம் C and F, ஓகே, and C and Fன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது A and F, ஓகே, B and D, அதுக்கப்புறம் வந்துட்டு C and E. ஓகே, ஸோ இப்படி இருக்கலாம். டி பார்த்தீங்கன்னா none of the above, ஓகே, none of the above. E என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் only C and F. ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு க்ளூ தேடுறேன். க்ளூ தேடி இப்போ ஏவும் எஃப்பும் எனக்கு வராது. ஏ எந்த ஆப்ஷன் கூடயும் வராதுன்னு தோணுது. அப்போ ஏ எனக்கு எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து C and F எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது மேம், அதாவது வருது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து BE செக் பண்ணணும். BE வரலனா இதான் ஆன்சர்னு போடணும். சப்போஸ் C and F வரலனா இது ரெண்டு ஆப்ஷனும் எடுத்துடலாம். இப்போது ஒன்லி B and D, அப்போ B and Dயை படிக்கணும். இது ரெண்டும் எனக்கு செட் ஆகலைன்னா none of the above. என்ன சொல்ல வரேன்னா none of the above மீன்ஸ், நன்னுன்ற வேர்ட் மீன்ஸ் அபாவில் நமக்கு இப்போ 4 ஆப்ஷன் இருக்குல்ல, பாக்கி இந்த 4 ஆப்ஷன்ஸும் எனக்கு தப்புன்னு வர பட்சத்தில் தான் இது ஆன்சராக பிக் பண்ணணும். நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்னா என்ன அர்த்தம்னா இந்த 4 ஆப்ஷனும் எனக்கு வருதோ இல்லையோ ABCயை படித்தா கரெக்டாக வருது. அப்போ இதுதான் என் ஆன்சர். அது பேர் தான் நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட். தெர் இஸ் நோ கரெக்ஷன் நீடட் இன் த சென்டென்ஸ். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். பேசிக் வீடியோஸ் போடுங்க மேம், அது மட்டும் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் மேம். பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பேசிக்ஸ் இன்சென்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து மேக்ஸிமம் ஐ டோன்ட் கிவ் இட் இன் யூடியூப், சரியா? ஏன்னா நமக்கு இங்கிலீஷில் மெயினாக அது மட்டும் தான் கவர் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக் கிளாஸஸ்ன்றதை கிராமர் அட் அ கிளான்ஸுன்னு முன்னாடியே எடுத்திருக்கேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் வாட்ச் தட். ஓகே, முன்னாடி கிராமர் அட் அ கிளான்ஸ்ன்னு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு எடுத்திருக்கேன். பட் இட் இஸ் ஒன்லி ஃபார் பெய்ட் கேண்டிடேட்ஸ்ன்றதுனால எடுத்து போட்டிருக்கேன், சரியா? ஸோ இங்கே வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணும்பொழுது ஐ கேன் கிவ் யூ மோர் கிளாஸஸ். பட் யூடியூப்பில் ஒரு ஷார்ட் செஷன் மாதிரி டேக்கன் இட். ஓகே, ஸோ யூ கேன் செக் இட். ஓகே, உமா மஹி கேட்டிங்கல்ல, ஸோ உங்களுக்காக தான் சொன்னேன். ஓகே, கண்டிஷன்ஸ் இருக்குது, அவாய்ட் இருக்குது, ரீசெண்ட் இருக்குது. எப்படியும் இங்கே மோடல் ஆக்சிலரி பக்கத்தில் B1 தான் வரணும். கரெக்டாக உட்காந்துருச்சு. அப்போ எனக்கு இங்கே வந்து B தான் இருக்கணுமா? அப்போ இந்த 2 ஆப்ஷன் போயிருச்சு. ஓகே, இப்போ ABCயா இல்லை CBAவா? ஓகே, எப்படி பாலிசி மேக்கர்ஸ் கண்டிஷன்ஸ், அப்போ எனக்கு கண்டிப்பாக இங்கே A உட்காராது. அப்போ ஆப்ஷன் D தானே ஆன்சர். ஓகே, நான் பண்ணதை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேயா? பாலிசி மேக்கர்ஸ் பக்கத்தில் எனக்கு ப்ளூரல் வேர்ப் வரலாம், இல்லை பாஸ்ட் வேர்ப் வரலாம். இன்னொன்று குட்டு பக்கத்தில் V1 தான் வரணும். இதுவும் V1 இருக்காது, இதுவும் V1 இருக்காது. இது பாஸ்ட் வேர்பு, இது எனக்கு நவுனு. V1 வரணும்னா இது ரெண்டும் வராதுன்னா என்ன வரும்? அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. ஸோ ஐம் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபில்லர்ஸ். இப்போ பாருங்கள், RB அசிஸ்டன்ட்லேயே இவ்வளோ ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து முன்னாடி இருக்க எக்ஸாம்ஸ் ஒரு ஈஸி டு மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவில் போகிறோம், சரியா? ஆனால் ஃப்யூச்சரில் இப்படி நமக்கு இல்லாமலும் இருக்கலாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தாண்டி. ஸோ IBPSExamக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு,
மைட் பி கொஞ்சம் ஓரளவு டஃபாக கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, 7th கொஸ்டின் பாருங்க. ஓகே, 7க்கு சி ஆன்சர் போட்டிருக்காங்க. Others, the US government subjected banks to dash. இப்போ 2 பக்கத்தில் எனக்கு V1 வருமா இல்லை ரெகுலேஷனுக்கு பதிலாக adjective வருமா அப்படின்னு தான் பார்க்கணும். Subjected to, it is a phrasal verb. Yeah, sorry. Okay. So subjected to ன்னு சொல்லுவோம்ல, it's a phrasal verb. வேறு இங்கே நான் adjective தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ காஸ்ட்லி, ஓகே, டைடி ரெகுலேஷனா, ஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஃபியூரியஸ் இருக்குது, மீக் இருக்குது. ஓகே, மீக்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத சொல்லலாம். ஃபியூரியஸ் இஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறத நம்ம பேசுவோம். பட் இங்கே நமக்கு இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சப்ஜெக்டட் பேங்க்ஸ் டு வாட், இங்கே ஃபியூரியஸ்லாம் வராதுல. ரெகுலேஷன்ஸ் பற்றி பேசினா ஆப்வியஸ்லி இட் வில் பி ஸ்ட்ரிக்டான ஒரு ரெகுலேஷன்ஸ் கீழே சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, யா, ஐ ஹவ் கிவன் யூ த மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 8th ஒன். ஓகே, இங்கே எனக்கு V1 வருமா? கொடுத்துருக்கிறது எல்லாமே V1 தான். அட்யூன், சீஸ், ப்ரைஸ், எக்ரி, ஸ்ட்ரைக். ஓகே, ஹரிகேன் கேட்ரினா ரைட்டு. சரி, வாஸ் த 3rd strongest ஹரிகேனாக இருந்திருக்கான் டு டேஷ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஹரிகேனே நெகட்டிவ், எப்படி போய் ப்ரைஸ் பண்ணும்? அட்டோன்னா அமைதிப்படுத்துறது, அதாவது ஹார்மனி. அப்போ நெகட்டிவாக வர்றது நெகட்டிவாக தானே பண்ணிட்டு போவோம், எப்படி பாசிட்டிவாக பண்ணுவோம்? அக்ரியும் பாசிட்டிவ் தானே. இப்போ இது ரெண்டும் நெகட்டிவ் வார்த்தை. இப்போ இது ரெண்டுத்துல எது வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8th ஒன், ஹரிகேன் என்ன சீஸ் பண்ணாது, ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அங்கே வந்து யூஎஸ்ஏ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரைக் பண்ணுறதுனா இது பண்ணுறதில்ல, ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்ட்ரைக் இல்லை, அதை அடித்து ஒரு வழி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யா, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சி, சில டைம்ஸ் வந்து நெகட்டிவாக ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது பாசிட்டிவ் வேர்ட் வராது, அதில் கூட யூ கேன் டூ ரிஜெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அந்த பேசிஸில் தான் ஐ ஹவ் ரிமூவ் த ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. த ஹெவி டெத் டோல் ஆஃப் த ஹரிகேன் அண்ட் த சப்சிக்வெண்ட் flooding, it caused dash international attention. It caused இருக்கு, காஸ்ட் பக்கத்தில் எதுவும் வார்த்தை வராதே. இங்கே என்ன கேட்குறாங்க? கேன் பி யூஸ் டு ஃபில் த பிளாங்க் இன் த சென்டென்ஸ். சி, காஸ்ட்ன்ற வேர்டு இல்லைன்னா வேணால் எது போட முடியும்னு சொல்லலாம். காஸ்ட் இருக்கும் போது எப்படி போடுவோம்? when people are answering இல்லையா? இங்கே வந்து இட் காஸ்ட் டேஷ் இன்டர்நேஷ்னல், இது எல்லாமே பாஸ்ட் வேர்பு சரியா? ஹேட்டடு, ஹெல்ப்டு பாசிட்டிவ் பாஸ்ட்டு, ப்ரூவ்டும் பாசிட்டிவ் பாஸ்ட்டு, ட்ரூனா எல்லாரோட இதையும் கவர் பண்ணி, ஹேட்டட் நெகட்டிவ், ட்ரூம் பாசிட்டிவ் வச்சுக்கலாம். பாஸ்ட்னா பயங்கர ரீச்ன்ற மாதிரி, ஆனால் இது அட்ஜெக்டிவ் சரியா? இதெல்லாம் எனக்கு வேர்பு. இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாஸ்ட்டாக வருது. ஓகே, ஆக்சுவலாக வாஸ்ட் தான் போட முடியும்னு நம்ம வந்து கடைசியில் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம், அப்படி தான் எனக்கு தோணுது. அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்ன்ற வேர்டே கொடுக்காம இருந்திருந்தா இட் ட்ரூ இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கூட சொல்லலாம், இல்லை இட் காஸ்ட் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கூட சொல்லலாம். ஹேட்டட், ஹெல்ப்டு, ப்ரூவ்டு மட்டும் வராது சரியா? யூ கைஸ் அக்ரி டு மை பாயிண்ட். நான் இப்போ என்ன சொன்னேன்றது புரிஞ்சுதா? காஸ்ட் வந்ததுனால நான் வாஸ்ட் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் கொடுக்குறேன். அப்படி காஸ்டே கொடுக்காம இருந்து அங்கே V2ஆக இருந்தால் அங்கே ஏதோ ஒரு எரர் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ட்ரூன்ற வேர்டும் போடலாம், காஸ்ட் இருக்கிறதே கரெக்டுன்னு நான் சொல்லலாம்.
Okay, yes, I'm moving to the next one. Next. Okay, 10th one. So, இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு verb தேவை ஏன்னா the growing use of social media dash mass protest movements bringing millions of people together. Okay, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே past verb தான் இருக்குது. flourished இருக்குது, pursue பண்ணிட்டோன்னு இருக்குது, supply பண்ணிட்டோம், fueled பண்ணிட்டோம், stole. ஓகே, ஸோ ஸ்டீல் உடைய past இது எல்லாமே எனக்கு V2 தான்யா. ஓகே, சரி விடுங்க. பாசிட்டிவ் வேர்டா, ஃபியூவல்னா எனர்ஜைஸ் பண்ணுறோம், ஸ்டீல் நெகட்டிவா, பர்சியூ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டோம் இல்லை கற்றுட்டோம், சப்ளைட்னாலும் அப்படி தான் வரும். த க்ரோயிங் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா டேஷ் மாஸ் ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்ஸ், ஸ்டோலன் நோ, சப்ளைட் நோ, ஃப்ளரிஷ்டுன்னு சொன்னால் ஏன் வந்து மாஸ் ப்ரொட்டஸ்ட் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஸோ அது என்ன பண்ணுது, நிறைய பேரை வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏன்னா அவங்க வந்து நிறைய சோஷியல் மீடியா. ஆப்ஷன் டி வில் பி த ரிலவெண்ட் ஒன், ஃபியூவல்டு. இப்போது ட்ராவலுன்ற வேர்டு இருக்குல்ல, ட்ராவல்டு சொல்லணுமா? எஸ், விச் ஒன் இஸ் ரைட்? அப்படியே 11th கொஸ்டினும் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது இந்த ட்ராவல்டு போட்டேன்ல, இது வந்து எனக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ். இந்த ட்ராவல்டு போட்டேன்ல, 2 எல் வருது, எனக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, ஓகே. 11th ஒன்னுக்கு ஆன்சர் போட்டிருக்காங்க. நவுனு, வேர்பு, V2, adjective. இப்போ இங்கே பிளாங்க். அப்போ இங்கே ஒரு அட்வர்ப் மட்டும்தான் வரும். ஏன்னா அட்ஜெக்டிவ் பற்றி பேசுகிற வார்த்தை ஒரு அட்வர்ப் மட்டும்தான். சில்லி இருக்குது, டெட்லி இருக்குது, டிஸ்டிங்க்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்லி இருக்குது, ரேபிட் இருக்குது. டிசாஸ்டர் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். நவுனே நெகட்டிவ்னா எப்படியா பாசிட்டிவாக சொல்லுவோம்? ஓகே, ரேப்பிடு, டிஸ்டன்ட்டு, டெட்லி. ஓகே, டிசாஸ்டர்னு சொன்னால் இட் இஸ் ஆப்வியஸ்லி பி தான் போட்டிங்களா? ஓகே, இப்போது ரேப்பிட் ஏன் வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூசர் போட்டிருக்காரு, த டெட்லி நேச்சுரல் டிசாஸ்டர் ட்ரூ அ வேர்ல்டு வைட் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போது த ரேப்பிட் நேச்சுரல் டிசாஸ்டர் ட்ரூ அ வேர்ல்டு வைட் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ். எஸ், யூசர் ரேப்பிட்ன்றது adjective, deadlyன்றது adverb. You need an adverb there. புரிஞ்சுதா? Why it is not E? Yes, I'm moving to the next one. User புரிஞ்சுதான்னு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு 12th ஒனுக்கு வந்து அப்படின்னு தோணுது. ஏன்னா he paid the way for advances that wood பக்கத்தில் V1 lasting நவுன் வரணும்ல. இந்த நவுன் எனக்கு கவுண்டபிள் நவுனாக இருக்கணும். ஏன்னா ஏ ஆர்டிக்கல் வந்துருச்சுல. ஓகே, இப்போது he paid the way for advances that would have a lasting what? Cannot be a burden, right? ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அப்போ நெகட்டிவாக வராதுல்ல. ஸோ அப்போது இம்பேக்ட், விளைவு, நல்ல ஒரு லாஸ்டிங் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து he paid the way. நெக்ஸ்ட்டு, ஓகே, இப்போ நமக்கு ஒரு பேராஜம்பிள், குட்டி பேராஜம்பிள் கொடுத்துருக்காங்க. குவிக்காக ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
Who's going to give the first lead? Sequence சொல்லுங்க. Okay, so I'll start my discussion. Okay, sorry, it wasn't that long ago that Venezuela அப்படின்ற place வந்து which possesses the world's largest crude oil reserves, okay, was a relatively stable democracy with one of the Latin America's fastest rising economies. Okay, சரி, ஸோ இது வந்து வெனசுலான்றது வந்து பொசஸ் வேர்ல்டோடைய லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் ரிசர்வ் வந்து வச்சுருக்கான். சரியா, வாஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் டெமோக்ரஸியும் வச்சுருக்கு வித் ஒன் ஆஃப் லாட்டின் அமெரிக்காஸோடைய ஃபாஸ்டஸ்ட் ரைசிங் எக்கனாமிஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் வாஸ் நாட் தட் லாங் அகோ, அவ்வளோ நாள் இல்லை வெனிசுலா வந்து இந்த மாதிரி பொசஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திருப்பி இட் வாஸ் அ நேஷன். ஓகே, அது ஒரு நேஷன். So awash in petroleum avenues that the socialist government spent huge amounts on social program. It was a nation, sonna this is talking about Venezuela. Okay, இப்போ peak அடுத்து எங்கேயாச்சும் Q போடலாம். Okay, பார்க்கலாம். Okay, that socialist government spent huge amounts on social programs. Okay, awash அப்படின்னு சொன்னா அவாஷ்ன்னு சொன்னால் நம்ம எப்படியும் தண்ணியில் முழுக்கடிச்ச மாதிரி தான். ஆனால் இங்கே சொல்கிறதுல வந்து பெட்ரோலியம் அவென்யூஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, we have a word called but also here. பட்டுன்னு சொன்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணும். But starting in 2014 the South American nation began offering a startling collapse வந்து கொண்டு வந்து விட்டுச்சு சவுத் அமெரிக்கா உடைய நேஷன். ஓகே, next, at one point, even if provided free heating oil for impoverished Americans, okay, இது ஒரு மாதிரி half broken இருக்குல்ல, you need another sentence. So S cannot be the last one. Okay, so many of its nearly 32 million inhabitants became unable to afford food and resource-starved hospitals did not have enough soap and antibiotics. ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். பி கடுத்து கியூன்னு சொன்னல. At one point it even provided free heating oil for impoverished Americans, but starting in 2014 the South American nation began suffering a startling collapse ஆயிடுச்சு. It had been a free heating oil for impoverished nations, but starting in 2014 the nation suffering a startling collapse. Many of its nearly 32 million inhabitants, okay, inhabitants என்ன பண்ணிருக்காங்க, became unable to afford food and resource-starved hospitals did not have enough soap and antibiotics. இருங்க, பீக்கு அடுத்து Q, எஸ்ஸுக்கு அப்புறமா ஆறு, அப்போ டி வந்து முன்னாடி வராதுல்ல. டி வந்து இன்ஹாபிட்டன்ஸ் பற்றி நமக்கு பின்னாடி பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடியும் பேசலையே, வேறு எதுவும் இன்ஹாபிட்டன்ஸ் பற்றி பேசுனாங்களா? இல்லை. ஓகே, யா, அதுக்கு மேலே வராது, பிக்யூ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, ஆக்சுவலாக எனக்கு இந்த இதில் வந்து என்ன பார்க்குறேன்னா, எல்லாமே வந்து ரெண்டு ப்ரொனவுனு, ஒரு கன்ஜங்ஷன், இதுவும் கன்ஜங்ஷனல் ஃப்ரேஸு, மெனி ஆஃப் இட்ஸ். ஓகே, இட்ஸ்னா எது, அப்போ டி எனக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஓகே, அட் ஒன் பாயிண்ட் இட்டு, அப்போ இதுவும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. புரியுதா? பட்டும் இல்லை, இட்டும் இல்லை, திருப்பி இதுவும் இட்டு வருது, இதுவும் இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்போ now we have to read the innermost part and then come to a conclusion. சரியா? Okay, so it is PQ SRT. எஸ்க்கு அப்புறம் தான் ஆர் வரும். ஏன்னா at one point it even provided free heating oil for impoverished Americans. Okay, புவரா இல்லைனா வந்து லோவர் இன் குவாலிட்டியாக இருக்காங்கல்ல, அவங்கள தான் வந்து இம்ப்ரூவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹீட்டிங் ஆயில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பட் ஸ்டார்டிங் 2014 வந்து த சவுத் அமெரிக்கன் நேஷன் வந்து பிகான் சஃபரிங் அ ஸ்டார்ட்லிங் கொலாப்ஸ். ஓகே, மெனி ஆஃப் இட்ஸ் நியர்லி 32 மில்லியன் இன்ஹாபிட்டன்ஸ். அப்போது இந்த மெனி ஆஃப் இட்ஸ் நியர்லி 32 மில்லியன், அப்போ இந்த கொலாப்ஸு அப்போ தான் இந்த இன்ஹாபிட்டன்ஸ் பற்றி சொல்ல முடியும். பிகேம் unable to afford food and resource-starved hospitals did not have enough soap and antibiotics. Okay, next one.
14th is an error spotting question. Make it fast. ரொம்ப ஈஸியா யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னு பார்க்கலாம். உமா மகி. ஓகே, இன்ஸ்டா ஐடியா. இன்ஸ்டா ஐடி இருக்கியா? ஆனால் அந்த இன்ஸ்டா ஐடியை நான் யூஸே பண்ணது கிடையாது. ஓகே, okay, so we'll just talk about this tomorrow. Okay, definitely பேசுவோமா? நாளை கண்டிப்பா பேசுவோம். உமா மஹி. ஓகே, டவுட் கேட்கணும்னா ஆக்சுவலாக என்னன்னா என்னோட பர்சனல் டைம் கவர் ஆகுதியா, தட்ஸ் த ரீசன் ஐ குடன்ட் டூ. இங்கே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ சின்ஸ் ஐம் மேரிட் ஐ ஹாவ் லிட்டில் ஒர்க் அட் மை பிளேஸ், ஸோ ஐ குடன்ட் பேலன்ஸ் த டைம். ஓகே, அதனால தான் நான் என்னோட காண்டாக்ட் கொடுக்கல. பட் ஸ்டில் இப்போ நீங்கள் கொடுத்தனா அதில் ஃபுல்லாக டவுட் ஃபுல்லாக குவிஞ்சிரும். ஓகே, நீங்கள் நேராக கேளுங்கன்னு சொல்லுவேன், இல்லாட்டி வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு புரியுது. பட் நாளைக்கு நம்ம என்னன்றதை யோசிப்போம். இதை பற்றி நான் யோசிச்சுட்டு வரேன். எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஓகே, எல்லாருக்கும் பி தான் வரும். ஓகே, ஏன்னா வுட்டுன்றது எனக்கு மாடல் ஆக்ஸிலரின்னு தெரியும் மேம், பக்கத்தில் எனக்கு V1 வரும்னு தெரியும். வெண்ட்டுன்றது எனக்கு V2 வேர்ப், அதாவது V1ல் நான் கோன்னு சொல்லுவேன், V2ல் வெண்ட். எல்லா வேர்புமே இப்படி எழுதுங்க, தப்பே கிடையாது. ஓகே, V3ல் கான், V4ல் கோயிங், சரியா? V5ல் கோஸ்ன்னு சொல்லலாம், கோவும் சொல்லலாம். இப்படி எழுதி 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 பாருங்கள். ஓகே, அப்போ கோஸ்னால் எப்போ மேம் யூஸ் பண்ணலாம்? சிங்குலர் வேர்பு. கோ எப்போ மேம் யூஸ் பண்ணலாம்? ப்ளூரல் வேர்பு. அப்போ இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கே, ஆனால் V1ன்னு சொல்லும் பொழுது இது எனக்கு பேஸ் வேர்பு, சரியா? இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இந்த வேர்பில் கோன்னு இருக்குது. பி வேர்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பி தான் பேஸு. பாஸ்ட் என்னது? வாஸு, வேர். பார்ட்டிசிபிள் என்னது? பீன். V4 என்னது? பீயிங். V5 என்ன தெரியுமா? இஸ்ஸு, ஆம், ஆர். அப்போது பீன்றது எனக்கு பேஸ் வேர்ப், புரியுதா? ஆனால் எனக்கு சிங்குலர் வேர்ப்னா இஸ்ஸு, ஐக்கு வரக்கூடிய சிங்குலர் வேர்ப்னா ஆம், ஆர் எனக்கு ப்ளூரல் வேர்ப். அப்போ பி வேர்பில் ப்ளூரல் வேர்ப் என்னன்னு இருக்கு? ஆர். கரெக்டா? எஸ், பி வேர்பில் பேஸ் வேர்ப் என்ன இருக்குது? பி. ஆனால் இங்கே கோவும் ஒரே மாதிரி இருக்குது, வேர்புக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்ல வரேன். ஓகே, சரி. ஸோ அடுத்து இங்கே வந்து நமக்கு பியில் தான் எரர். நெக்ஸ்ட் ஒன். Though the fame may have killed many millions, its true extent has never been understood in the West. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் போல். ஆனால் இதில் நீங்கள் 2-3 பாயிண்ட் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். the word though இருக்குது, அப்போ எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பேரிசனில் யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் வந்து கன்ஜங்ஷன் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். த ஃபெமைன் மே மாடல் ஆக்ஸிலரியா பக்கத்தில் எனக்கு V1, ஹேவ் ஃபார்ம்ஸில் ஹேவ் தான் V. ஆனால் வந்து ஹேவ் ஃபார்ம்ஸ் பக்கத்தில் வரக்கூடிய எந்த வேர்பாக இருந்தாலும் அந்த வேர்போட V3 ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ இது கில்டுன்றது பாஸ்ட்டுக்கும் சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கும் சொல்லுவோம், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, மெனி பக்கத்தில் we have to use plural nouns, அதுவும் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ட்ரூ எக்ஸ்டென்ட் ஹேஸ் இருக்குது, ஹேஸ் நெவர் இங்கே அட்வர்ப் ஆகிடும். ஓகே, பீன் வந்து ஹேவ் ஃபார்ம்ஸ் பக்கத்தில் V3. அப்போ இங்கே எனக்கு பீன் பக்கத்தில் ஐதர் V4 ஆர் V3 வரலாம். ஓகே, ஹேஸ் நெவர் பீன் அண்டர்ஸ்டாண்ட் வரக்கூடாது, அண்டர்ஸ்டுட் இன் த வெஸ்ட். வேர் V1ல் நான் அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை நான் V2ல் சொன்னாலும் அண்டர்ஸ்டுட்டு தான், V3ல் சொன்னாலும் அண்டர்ஸ்டுட் தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது இட் இஸ் அ V3 வேர்ப், அண்டர்ஸ்டுடுன்றது. ஓகே, நான் ஹேவ் பக்கத்தில் V3 தான் வரணும். அப்போது ஆப்ஷன் Dல யூ ஹேவ் எரர். இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட் ஒன். The government strictly controlled the distribution of all food, okay, doling out rations to city dwellers. Okay, the government strictly adverb, controlled verb which is in V2 form, the distribution object, okay, of all food. என்ன மேம் ஆல்ன்னு போட்டு வெறும் ஃபுட்டுன்னு போடுறாங்க, கரெக்டா? ஆல் பாய்ஸ், ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டோம்ல. ஆனால் என் ஃபுட்டு மட்டும் சிங்குலரில் இருக்குது.
ம் 16th question answer. இல்லை நான் என்ன கேட்டேன்னா அங்கே ஏன் வந்து ஃபுட்ஸ் வரக்கூடாதா? ஃபுட் இஸ் அன்கவுண்டபிள். ஃபுட்ஸ்ன்னு இருக்கா மேம் ஒரு வேர்டு? இருக்கு. ஃபுட் அன்கவுண்டபிள் தான் சரியா. பட் ஃபுட்ஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்குது. இது வந்து வெரைட்டி. நிறைய ஃபுட் வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதான் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரெட்ஸ்ன்னு சொல்லும் போது இது சொல்லி கொடுத்துருப்பேன்ல, இது எனக்கு வெரைட்டி ஆஃப் பிரெட்ஸ். இது வந்து சேம் பிரெட்டாக இருக்கும்பொழுது. அதே போல் மீன், எத்தனை மீன் சாப்பிட்டீங்க? 4 மீன் சாப்பிட்டேன், சேம் வெரைட்டி. இதே வேறு வேறு மீன் சாப்பிட்ருந்தா அதை நீங்கள் ஃபிஷ்ஷஸ்ன்னு தானே சொல்வீங்க, அது வெரைட்டி. புரிஞ்சுதா? சக்ஸஸ், யூ ஹாவ் அ வேர்ட் கால்ட் சக்ஸஸஸ். ஓகே, யூ ஹாவ் டு பி அவேர். கொஞ்சோண்டு அவேராக இருந்தால் போதும் சரியா. நெக்ஸ்ட் ஒன், question number 17. Okay. துஷாரா மேனன், செரீனா ஜோசப். ஒருத்தர் பி ஒருத்தர் சி போட்டால் எப்படியா? சி போட்டவங்க என்ன சொல்ல வரீங்க? ஓகே, பாக்கி எல்லாரும் பி தானா? சரி, வில் சி. ஓகே, ஸோ எலீட்ஸ் வந்து அண்ட் தோஸ் லாயல். ஓகே, ஸோ அப்போ லாயல் வந்து என்னால் அட்ஜெக்டிவாக இருக்கிறதுனால எதுவும் பிரிக்க முடியாது. ஸோ அதனால் அப்படியே விட்டுருவோம். இப்போ அண்ட் இருக்கா? ஓகே, ஸோ டு த கவர்மெண்ட். இப்போ எனக்கு டு த கவர்மெண்ட் முன்னாடி 2 விஷயம் இருக்குல்ல, எலீட்ஸு அண்ட் சோஷியல் லாயல். ஓகே, இப்போ இங்கே என்ன வேர்ப் வரும்? வேர்ன்றது கரெக்ட், ப்ளூரல். பட் இதை அதாவது ஹெல்பிங் வேர்பை கொடுத்த பக்கத்தில் எனக்கு ஒரு வேர்ப் வரணும்னா ஐதர் இட் வில் பி கிவன் ஆர் இட் வில் பி கிவிங். அதாவது V3 இருக்கலாம், இல்லை V4 இருக்கலாம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? எலிட்ஸ் ஆர் சோஷியல் லாயல்டி டு த கவர்மெண்ட் வந்து வேர் கிவிங் மோர் ஃபுட் தேன் த எல்டர்லி சில்ட்ரன் அண்ட் அதர்ஸா, இல்லை வேர் கிவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? அதாவது they are the object, verb phrase, subject is the giver is these people. இப்போ இங்கே more இருக்கு, food than. இங்கே ஒரு குட்டி comparative degree ஆட் பண்ணியிருக்காங்க. yes, okay, so இங்கே எனக்கு given. very good. so option B is the right answer, not C. B தான் correct answer. okay, so அடுத்து question number 18. First, Badrishan. A warm El Nino weather pattern brought. V1 நான் பைன்னு சொல்லுவேன்ல, அதில் V2 தான் எனக்கு brought. no bring தான் எனக்கு brought. ஓகே, எனக்கு பை வந்துருந்துச்சுன்னா bought வந்துருக்கும். அப்போ இதில் எனக்கு brought இருக்கனால பேஸ் verb எனக்கு bring சரியா.
ஓகே ஸோ வைட் ஸ்ப்ரெட் ஃப்ளட்டிங் டூ கிடையாது இந்த டூ. அப்போ இந்த டூ என்னது மேம்னா இது adverb. ஓகே she is too quiet. Quiet adjective to adverb. புரிஞ்சுதா? எடிட்டோரியல் படித்தேன் மேம். இது அந்த எல்னினோயா? இது இந்த வெதர் கண்டிஷன்ஸை மாற்றுறதுக்கு நமக்கு ரெண்டு இருக்கும்ல. நான் ஜியாகிரஃபி ஸ்டூடெண்டாக இருந்தால் சொல்லியிருப்பேன். ஆனால் ரெண்டு இது ஃபார்ம் ஆகும்யா. அந்த ஏர் ப்ரெஷர்லாம் வந்து நமக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி இட் வில் கிவ்னோம். அதான் அந்த சீசன்ஸ் மாறுறது, அதுதான் அது. ஓகே எனக்கு ஜியாகிரஃபி எக்ஸாக்டாக தெரியாதனால நான் தப்பாக சொல்ல விரும்பல. ஓகே மேம் மெயின்ஸ்க்கு செஷன் கொண்டு வாங்க மேம், ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மெயின்ஸுக்கு வேணுமா? சரி அப்போ என்ன பண்ணுவோம், இன்றைக்கி ஆர்பிஐ அசிஸ்டன்ட் போட்டுல, நாளைக்கு ஐடிபிஐ ஜாம், அதுக்கு அடுத்த நாள் மெயின்ஸ். ஓகே ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட மெயின்ஸ் வெர்ஷன் பார்க்கலாம். ஓகே டன் பத்ரீஷன் டன். நாளைக்கான வந்து ஜாம் முடிச்சிடலாம், அடுத்த நாள் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பார்க்கலாம். ஏன்னா அதை பார்க்குறதுக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. லானினா குட் குட் லானினா எனக்கு சின்ன வயசில் படித்த ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் சொன்னேன். ஓகே யா 19th question. செவரல் ஹண்ட்ரட், செவரல் இருந்துச்சுன்னா 100,000 சவுத் கொரியன்ஸ். செவரல் பக்கத்தில் நார்த் கொரியன்ஸ்னே போட்டிருக்கலாம், ஆனால் 100,000 no specific number, right? Okay, so crossed we to the borders to countries like China in a desperate search for food. Basics நான் திருப்பி இப்போ எடுக்க மாட்டேமா. பேசிக்ஸ் வந்து ஆல்ரெடி I've taken, so you have to watch that. Grammar at a glance in part 1, part 2, part 3 போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் தான் பார்க்கணும், சரியா? உமாமா ஹீ பார்த்துட்டு வாங்க. ஓகே சரி 19th ஒனுக்கு ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? பூர்ணிமா, செரீனா, அதர்ஸ், சந்தோஷ். வெரி குட் வெரி குட். இட் கெனாட் பி சர்ச்ட். ஆர்டிக்கல் பக்கத்தில் அட்ஜெக்டிவ்னு கூட சொல்லலாம், பேஸில் அட்ஜெக்டிவ் இருக்குது. சரி அப்போ இங்கே ஒரு நவுன் வரணும்ல. அப்போ சர்ச்ன்ற வேர்டோடைய நவுன் ஃபார்ம் எனக்கு சர்ச்டுன்ற வேர்டை சர்ச்னு சொல்லலாம். Search can be a plural verb, can be a base verb, and it can be adjectives, okay, when it is used in V3 form. Okay? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Okay. So I think like we have come to the end of the session. Okay. நான் கொண்டு வந்த பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால சீக்கிரம் முடிக்கணும். எப்பவுமே நான் 10 கொஷின் முடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு இட்ஸ் கோன் பி ஐடிபிஐ ஜாம். மெயின்ஸ் நான் கொண்டு வரேன் 100%. வெனஸ்டே மெயின்ஸ் தான் பார்க்குறோம், சரியா? ஓகே நான் இப்போவே வந்து அதுக்கான பிளான் நான் பண்ணிக்கிறேன். ஓகே நான் நடுவில் ஒரு செஷன் கொண்டு வரலான் இருக்கேன்யா. இந்த செஷன் என்னென்னா ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கும் ஐடிபிஐக்கும் இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங்கோடைய டஃப்னஸ். ஓகே ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஷின் மேண்டேட்டரியாக வருது. அந்த எரர் ஸ்பாட்டிங் கொஷினை எப்படி கம்பேர் பண்ண போகிறேன்னா, இதில் என்ன லெவல் வருது, இதில் என்ன லெவல் வருது. ஓகே ஸோ அதை மட்டும் நான் பார்த்துட்டு வரேன். வில் டிஸ்கஸ் ஆன் தட். ஓகே வெறும் எரர் ஸ்பாட்டிங் மட்டும் ஒரு 1/2 an hour செஷன் மாதிரி கொண்டு போகலான் இருக்கேன். 10 சால்வ் பண்ண முடிஞ்சால் 10, இல்லை எவ்வளோ முடியுமோ அந்த 1/2 an hour செஷன் எடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து கூகுள் சார் லைவ் பாருங்கள், அதுக்கப்புறம் ஏன் செஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ அது நாளைக்கான்றத உங்களுக்கு தம்ப்நெயிலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு செஷன் 1/2 an hour இருக்கும், இன்னொரு செஷன் 1 hour செஷன் மாதிரி. ஓகே ஸோ ஐ ட்ரை டு கிவ் யூ லிட்டில் டைம். ஓகே யா ஸோ ஷால் வி வைண்ட் அப்? ஓகே ஹுமா வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா புரியும். ஓகே வெராண்டா ரேஸ் பேங்கிங் உள்ளேயே பிரிசில்லான்னு போட்டு கிராமர் அட் a glanceன்னு போடுங்க. part 1 வீடியோ, part 2 வீடியோ எல்லாமே வரும். Okay, so see you guys in another video. Have a very great day. Thank you so much for spending your valuable time.